இன்றைக்கும் சரி, அன்னைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மெஜாரிட்டி கிராம ஜனங்கள் தான். புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், வேதத்தை ஒரு தடவையாவது படித்து முடிக்காதவர்கள். இங்கே தான் இயேசுனா என்னான்னு தெரியும். வியாதிப்பட்டவங்க அன்னைக்கு இயேசுன்னு, நான் ஏசுன்னு சொன்னேன், எனக்கு சுகமாயிடுச்சுங்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் வந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? ஒரு பயம். என்ன பயம்? குற்றங்களை எனக்கு மன்னிச்சிருங்க, என்னை விடுதலையாக்குங்க, நல்ல வார்த்தையை என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, மகிமை. அவர் சொல்கிறாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே அடையாளம். அங்க இயேசுன்னு சொன்னாங்க, இங்க கிறிஸ்துங்கிறாங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மேய்ப்பர்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லை, புறஜாதிகளாகிய நமக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க, எரி நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோகத்துக்கு செல்ல, பூமியிலே வெற்றியில ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்து பிறந்தார்.